இந்த ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அம்மா, அப்பா, மகிழன் எல்லாரும் வந்து எப்படியாவது அவள் அதுலேருந்து மீண்டு வந்துடுவான்னு என் மேலே ஒரு நம்பிக்கை. யாருக்குமே வந்து ஸ்ருதி அந்த ப்ராசஸில் இறந்துருவான்னு என்கிட்ட யாருமே சொன்னதில்லை. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ மகிழன் தோழர் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரித்து அவருக்கு தெரியும். தியாகு தோழர் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட என்னோடய ரிப்போர்ட் அனுப்பிச்சு கேட்டு மகிழன் தோழர்கிட்ட சொன்னார். வேறு நிறைய பேர் அவங்களோட சர்க்கிளில் என்னோடய ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்த்துட்டாங்க. என்னோடய சர்க்கிளில் இந்த நிறைய டாக்டர்ஸ் இப்போ எம்பிபிஎஸ் முடித்தவங்க, எம்டி முடித்தவங்க அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட சர்க்கிள் டாக்டர்ஸ்கிட்டலாம் பேசினாங்க. யாருமே வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா. ஆனால் வந்து நிறைய பேர் எங்கிட்ட எதுவுமே சொல்லலை. எல்லாருக்கும் வந்து நான் வந்து எப்படியும் வந்து வின் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து அதை ஃபைட் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எல்லா நம்பிக்கையும் அவங்களுக்கு என் மேலே இருந்தது. அந்த நம்பிக்கையோடு நான் ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பிக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி எப்படி இருக்கும்னு தெரியாது, உடம்புல என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு தெரியாது.